காரைக்காலில் இஸ்லாத்துக்கு எதிரான மூடப்பழக்க வழக்கங்களை அகற்றும் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் தலைவர் அப்துல் கரீம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் முஸ்லிம் சமூக மக்கள் மத்தியில் காணப்படும் இஸ்லாத்துக்கு எதிரான மூட பழக்க வழக்கங்களை அகற்றும் விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதனை தவ்ஹீத் ஜமாஅத் தலைவர் அப்துல் கரீம் தலைமையேற்று நடத்தினார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் முஸ்லிம் இளைஞர்கள் கல்வியின் மீது ஈடுபாடு கொண்டு படித்திடும் ஆர்வத்தை ஏற்படுத்துவது முக்கிய இலக்காகும். மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட பாலியல் ரீதியான சம்பவம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய சம்பவமாகும். தமிழகத்தில் ஆங்காங்கே இதுபோன்ற சம்பவம் ஏற்படுவது பெண்களுக்கு சமூகத்திற்கு பாதுகாப்பு உள்ளதா என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. பாலியல் குற்றங்களுக்கு தண்டனையை அதிகப்படுத்தி உள்ளதை நாங்கள் வரவேற்கிறோம். சட்டத்தை கடுமையாக்கினால் மட்டும் போதாது, கட்சி சார்புக்கு அப்பாற்பட்ட அமைப்புகளுக்கு அப்பாற்பட்ட அரசு இயந்திரம் மூலம் முழு சுதந்திரம் அதை செயல்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் சட்டம் கடுமையாக்கியதன் பலன் உண்டாகும். காரைக்காலில் மக்கள் குடியிருப்புக்கும் பகுதிகளில் ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டு இளைஞர்களின் வாழ்க்கையை சீர்கேடாகி உண்டாகிறது. இதனை அரசு உடனடியாக தடுத்து நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என தவ்ஹீத் ஜமாஅத் சார்பில் கோரிக்கை முன்வைக்கிறோம் என்று தமிழ்நாடு ஜமாஅத்தின் தலைவர் அப்துல் கரீம் கூறினார்.